இந்த வருஷம் நடக்கிற கும்பமேளா பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஸ்பெஷல். ஏன்னா 144 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவலாம் இது. ஏன்னா இந்த தடவை தான் அந்த மாதிரியான ஒரு ஸ்டார் அலைன்மெண்ட் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பக்தர்கள் பக்தியோடு கூடுற இந்த புனித ஸ்தலத்துல பார்த்தீங்கன்னா 3 நதியும் சங்கமம் ஆகுற இடத்துல நம்ம குளிச்சு எந்திரிக்கும் பொழுது நம்மளோட மனது தூய்மை அடையும், நம்ம கிட்ட இருக்கிற பாவங்கள்லாம் நம்மளை விட்டு போகும், ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும்னு பல பேரால நம்பப்படுது. இதுக்காக தான் பல பேர் பல ஊர்ல இருந்து வந்து இந்த நதியில குளிக்கிறதுக்கு வராங்க. அப்படி பக்தியோட பெண்கள் இந்த நதியில குளிக்கும் பொழுது அதை தப்பான கண்ணோட்டத்தோட வீடியோ எடுத்து சோசியல் மீடியால காசு பார்த்துட்டு இருக்காங்களாங்க. இந்த விஷயம் 8 மாசமா நடந்துட்டு இருக்கான். இது மூலமா 8 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிருக்காங்களாம். ஏமா கும்பமேளாவே இப்போதான் ஆரம்பிச்சது, நீ என்னமோ 8 மாசமா சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்றியே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கும்பமேளால மட்டும் எடுக்கப்பட்ட தவறான வீடியோ இல்லைங்களாங்க. இதுக்கு முன்னாடியே குஜராத்ல ஒரு மெட்டர்னிட்டி வார்டில் அவங்களோட சிசிடிவி ஃபுட்டேஜை ஹேக் பண்ணி பல வீடியோக்கள் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஹேக்கர்ஸ். அதாவது குழந்தை பிறக்கிறது, டாக்டர் கிட்ட வந்து அந்த பிரெக்னென்ட் லேடிஸ் செக் பண்ணிட்டு போறது, இந்த மாதிரியான வீடியோஸ் எடுத்து ஆன்லைன்ல வித்துட்டு இருக்காங்களாம். அதை பார்க்கறதுக்கும் பல லட்சம் பேர் காத்துக்கிட்டு இருக்காங்களாம். எப்படி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரு வக்கரத்தோட பார்க்க தோணுதுன்னு தெரியல. இந்த விஷயத்தை எப்படி போலீஸ் கண்டுபிடிச்சாங்கன்னு தான் அவங்க மனசுல அடுத்த கேள்வி இருக்கும். அதை பத்தி விரிவா பார்க்கலாமாங்க. யூபி கவர்மெண்ட் இது தொடர்பா 144 சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் எப்படி போலீஸ்க்கு தெரிஞ்சுதுன்னு பார்த்தீங்கன்னா, February 12 இருந்து February 18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாத் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அது உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தாங்கன்னா ஏகப்பட்ட பாத்திங் வீடியோ இருந்திருக்கு, அதாவது குளிக்கிற வீடியோஸ் இருந்திருக்கு. அதுவும் முக்கியமா கும்பமேளால பெண்கள் ஹோலி டெப் எடுத்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற வீடியோவா இருக்கட்டும், குளிக்கிற வீடியோவா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு ஸ்பை கேமரா வச்சு வீடியோ எடுத்திருக்காங்க. இது பல பேரால ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதனால போலீஸ்க்கு இந்த விஷயம் போயிருக்கு. இதுதான் போலீஸ்க்கு இந்த விஷயத்த பத்தி தெரிய வரதுக்கு ஒரு ஆரம்பமா இருந்திருக்கு. முதல்ல அந்த அக்கௌண்ட் யாருதுன்னு சொல்லி பார்த்து ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆளை விசாரிக்க போக இன்னும் பல பேர் பிடிபட்டாங்க. கிட்டத்தட்ட 17 சோசியல் மீடியா அக்கௌண்ட் மேல உத்தரப்பிரதேஷ் போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் பதிவு பண்ணிச்சு. இதுல பாத்தீங்கன்னா 3 FB அக்கௌண்ட், 2 இன்ஸ்டா பேஜ், 1 டெலிகிராம் சேனல், மற்றது எல்லாமே யூடியூப் சேனலா இருந்திருக்கு. 2019 யூபி கவர்மெண்ட் சில விஷயத்த பேன் பண்ணிருக்கு. அதாவது குளிக்கும் பொழுது, முக்கியமா இந்த திரிவேணி சங்கமம்ல குளிக்கும் பொழுது யாரும் வந்து அது வீடியோவோ போட்டோவோ எடுக்கக்கூடாது, அங்க கேமரா ஆக்சஸ் அலவுட் கிடையாதுன்ற மாதிரி ஒரு ரூல் இருந்திருக்கு. அதையும் மீறி சில பேர் ஸ்பை கேமரா வச்சு இந்த வீடியோஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எடுத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன பசங்க தான். இவங்க வீட்லயும் பாத்தீங்கன்னா அதே வயசுல அவங்க அம்மாவோ இல்ல அவங்க தங்கச்சியோ அவங்க அக்காவோ கண்டிப்பா இருந்திருப்பாங்க. எப்படிதான் வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் எடுத்து சோசியல் மீடியால போடுறதுக்கு அவங்களுக்கு மனசு வருதுன்னு தெரியல. பொதுவா மக்கள் இந்த விஷயத்த பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயம் பாத்தீங்கன்னா வெறும் குற்றம் மட்டும் கிடையாது, இது பெரிய பாவம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பல பேர் பக்தியோட கூடுற இடம், அதுவும் அங்க வரவங்கல்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னோட வாழ்நாள் முழுக்க அவங்க பணத்தை சேர்த்து வச்சு இந்த இடத்துக்கு வரணும்னு வராங்க. அப்படிப்பட்ட ஏழை எளிய மக்கள் பங்கெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு தான் இது. பல கஷ்டங்கள் பட்டு டிக்கெட் கிடைக்காம டிக்கெட் கேன்சல் ஆகி திரும்பவும் ரீபுக் பண்ணி கூட்ட நெரிசல்ல சிக்கி கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வராங்க. இப்படி கஷ்டப்பட்டு வரதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அந்த 3 நதிகளும் கூடுற இடத்துல எப்படியாவது ஒரு தடவையாவது மூழ்கி எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோட வர பக்தர்களை இந்த மாதிரி வக்கர புத்தியோட வீடியோவோ போட்டோஸோ எடுக்கிறது குற்றம் மட்டும் கிடையாது, பாவம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வீடியோஸ் பல இடங்கள்ல சர்க்குலேட் ஆகி ட்ரெண்டிங் ஆகவும் அது போலீஸ் கண்ணில் பட்டு ஒரு ஆளை பிடிக்க அதுல இருந்து 17 அக்கௌண்ட்டை பின்னாடி போலீஸ் பிடிச்சிருக்காங்க. இந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸை பணத்துக்காக வித்துட்டு இருக்காங்க. இதை வியூவர்ஸ்க்கு நேரா வித்தாங்க அப்படின்னா ஒரு வீடியோக்கு கிட்டத்தட்ட 2000 இருந்து 3000 வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்குதான். இது இல்லாம இன்னொரு டைப் பிசினஸ் என்னன்னா, உனக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருக்கா, உன் அக்கௌண்ட்ல நீ ஏத்திக்கிறதுக்கு நான் உனக்கு விற்கிறேன், அதுக்கு இன்னொரு அமௌண்ட், அதாவது ஒரு 800 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் வீடியோவை பொறுத்து நான் உன்கிட்ட விற்பேன். நீ உன் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணிக்கலாம், நீ வந்து லைக்ஸோ வியூஸோ அதிகமா வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான அக்கௌண்ட்டுக்குள்ளேயே வந்து எக்ஸ்சேஞ்சும் நடந்திருக்கு. இந்த விஷயத்தை தடுக்க போலீஸ் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வீடியோக்களை விற்கிறது மட்டும் இல்லை, காசு கொடுத்து நீங்கள் வாங்கினீங்கனாலும் அதே குற்றத்தை செஞ்சதாக தான் அர்த்தம், அதனால நீங்களும் அரெஸ்ட் பண்ணப்படுவீர்கள் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த குற்றவாளிகள் மேலும் பல தவறுகள் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா,
குஜராத்ல இருக்க அகமதாபாத்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல, ராஜ்கோட்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சிசிடிவி கேமராவை ஹேக் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து செல் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கும்பமேளா பாத்திங் வீடியோவை தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது உள்ள போய் இன்னும் என்னென்ன வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வெளியில வருது. குஜராத்ல ராஜ்கோட்ன்ற இடத்துல இருக்கிற ஒரு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வெளியில வந்திருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல என்ன மாதிரி வீடியோஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மெட்டர்னிட்டி வார்டில் டெலிவரி, குழந்தை பிறக்கிற அந்த வீடியோஸ் இருந்திருக்கு. செக்அப்க்கு வருவாங்க இல்லையா, டாக்டரை பார்த்துட்டு செக்அப்க்கு வருவாங்க இல்லையா, அப்போ பேஷண்ட்ஸை உள்ள கூட்டிட்டு போய் செக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வெளியில வந்திருக்கு. இது விஷயமா அந்த ஹாஸ்பிட்டலை தொடர்பு கொண்டு போலீஸ் கேட்டதுக்கு சிசிடிவி கேமராவை ஹேக் பண்ணி இந்த வீடியோஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டல் உள்ள வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களோட தொடர்பு வச்சு எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சர்வைலன்ஸ்க்காக வைக்கப்படுற கேமரா வந்து மோஸ்ட்லி வந்து ஐபி கேமராஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஐபி கேமராஸை ஈஸியாக ஹேக் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஐபி கேமராஸ் வீடுகளில் கூட நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அதோட இன்ஸ்டாலேஷன் என்னதான் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் அது ஒன்ஸ் ஃபார் ஆல் போட்ட உடனே அது எப்பவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் அதை நம்ம ரிமோட்டா ஆக்சஸ் பண்ணிக்கவும் முடியும். சம்டைம்ஸ் நம்ம கை குழந்தைங்களை மானிட்டர் பண்றதுக்காக இந்த மாதிரி கேமராஸ் இன்ஸ்டால் பண்றதும் உண்டு இல்லையா. ஸோ அந்த மாதிரி வீட்டு யூசேஜ்க்காக யூஸ் பண்ணும்பொழுதும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு போலீஸ் சொல்றாங்க. ஏன்னா இந்த கேமராவை ஈஸியா ஹேக் பண்ண முடியும். இதனால நம்ம வீட்டுக்குள்ள என்ன பண்றோம், நம்ம ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்க, யார் யார் எப்ப வந்து போறாங்கன்ற பத்தின பல விஷயங்களை இந்த கேமரா மூலமா தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வீட்டு கேமரா தானேன்னு சொல்லிட்டு இந்த கேமரா முன்னாடி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்றோம்னா இது ஹேக்கர்ஸ்க்கு தெரிஞ்சிடும். அது மூலமா நம்ம அக்கௌண்ட்ல இருந்து பணமும் திருட முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியமான விஷயம் இந்த தருணத்துல. ஏன்னா ஏஐ வந்து எல்லாத்தையுமே பண்ணுது. சேராதவனை சேர்த்து வைக்குது, பிடிச்சவன் பிடிக்காதவன் யாருனாலும் வந்து முத்தம் கொடுத்துக்கலாம், கட்டி பிடிச்சிக்கலாம். இதெல்லாம் வந்து எந்த ஒரு சாமானிய மனுஷனும் எந்த ஆப்லனாலும் போய் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு தான் ஏஐ வந்து நம்மளை கொண்டாந்து விட்டுருக்கு. ஏஐல பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கும்பமேளால மாத்திரம் கிடையாதுங்க. எங்கெங்கெல்லாம் கூட்டம் சேருதோ, எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி குளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ, ஒரு தீம் பார்க்கா இருக்கட்டும், ஒரு ஸ்விம்மிங் பூலா இருக்கட்டும், அந்த மாதிரி கூட்டம் சேர்ற இடத்துல இந்த மாதிரியான ஆட்கள் உள்ள நுழைஞ்சு ஸ்பை கேமரா வச்சு இந்த மாதிரி வீடியோக்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம போகிற இடங்கள்ல சுற்றி முற்றி பார்த்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை நம்ம ட்ரெஸ் பண்ணுற இடம் சேஃபாக தான் இருக்கான்னு கவனிச்சுக்கிறதோ ரொம்ப முக்கியம். ஆனால் கும்பமேளா மாதிரியான இடங்கள்ல, அதாவது பல கோடி பேர் ஒன்றா சேர்ந்து கூடுற இடத்துல இந்த மாதிரியான பிரைவேட் ஸ்பேஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து தான் ட்ரெஸ் பண்ணி ஆகணும். அது இல்லாம எல்லாரும் அவங்க பக்தியோட வராங்க. ஸோ யாரும் வந்து நம்மள தப்பான கண்ணோட்டத்தோட பார்க்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில தான் வந்து எல்லா லேடிஸுமே வந்து அங்க ட்ரெஸ் பண்றது. இதையே அட்வான்டேஜா எடுத்துட்டு தப்பான நபர்கள் தப்பான வீடியோக்கள் எடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கவும் போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க ஃபோர்ஸை அதிகப்படுத்தியிருக்காங்க, கண்காணிப்பை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. முக்கியமா இந்த குளிக்கிற இடத்துல யாரும் கேமரா யூஸ் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாரி இந்த மாதிரி தவறான விஷயங்களை பண்றவங்கள ஜெயில அடைக்கவும் ரெடியா இருக்காங்க. மகா சிவராத்திரி பிப்ரவரி 26 நடக்க இருக்கிறதுனால இன்னும் அதிகமான கூட்டத்தை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதனால யூபி கவர்மெண்ட் இன்னும் பாதுகாப்பை அதிகப்படுத்தி இருக்காங்க. முக்கியமா மகா சிவராத்திரி அன்னைக்கு அதிகப்படியான கூட்டத்தை எதிர்பார்க்கறதுனால எங்கேயுமே டிராபிக் ஜாம் ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்ன வழி செய்யணுமோ அது எல்லாமே பண்ணிருக்காங்களாம். ரயில்வே ஸ்டேஷன்லயும் கரெக்டான அனௌன்ஸ்மெண்ட் கரெக்டான டைம்ல கொடுத்துட்டு இருக்காங்களாம். அது இல்லாம எந்த ட்ரெயின் வருதோ அந்த ஸ்பெசிபிக் பேசஞ்சர்ஸை மட்டும்தான் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள அனுமதிக்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே கூட்ட நெரிசலை தடுக்கிறதுக்காக தான். யூபி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோட ரெடியா இருக்கிறாங்க மகா சிவராத்திரியை எதிர்நோக்கி. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரியான விஷயங்களை, அதாவது பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி கையாளுறது, இது நடக்காம இருக்க நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. விழிப்புடன் இருப்போம். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாமா? Bye from Jemima. Take care.